தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடக்கம். காவிரி விவகாரம், மேகதாது அணை பற்றி முக்கிய கேள்விகளை எழுப்பவும் எதிர்க்கட்சிகள் திட்டம். மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் இன்று தாக்கல். மத்திய வரிகளில் பகிர்வு தமிழ்நாட்டின் நிதி நலன்களை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தல். தாவேக அரசின் முதல் சட்ட மசோதா இன்று தாக்கலாகிறது. தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். கோவை, தேனி, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெய்த கனமழையால் ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழ் தேங்கிய தண்ணீர். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தடுமாறி விழும் பதைக்க வைக்கும் காட்சி. புதுச்சேரி அருகே மேட்டுப்பாளையத்தில் கனமழையின் காரணமாக 15 அடி உயர சுவர் இடிந்து விழுந்ததில் சாலையோர வியாபாரி உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. முதல்வர் விஜய் தலைமையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக எம்பிக்களுக்கு அழைப்பு. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பணிகள் குறித்து கலந்தாலோசிக்க திட்டம். விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்தை செயல்படுத்த 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தாவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தகவல். சூப்பர் எல் நினோவால் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக பட்ஜெட்டில் கவலை. பாதிப்புகளை குறைத்து தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் உறுதி. வேளாண் விளைபொருட்களுக்கு 100% பயிர் காப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு. தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த பட்ஜெட்டில் 648 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மழை வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க 43,500 விவசாயிகளுக்கு தார் பாய்கள் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. பயிர்களை காட்டுப்பன்றிகளிடமிருந்து பாதுகாக்க காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் அறிமுகம். மாவட்ட அளவில் அதிக மகசூலை ஈட்டும் விவசாயிகளுக்கு வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தாவேகாவின் கொள்கை தலைவர் அஞ்சலையம்மாள் இயற்கை விவசாயி நம்மாழ்வார் பெயரிலும் விவசாயிகளுக்கு விருதுகள். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் மூலம் மாடி தோட்டம் அமைக்க ஊக்குவிப்பு. இடிப்பொருட்கள், தொகுப்புகள், விதை, நிழல் வலை குடில்கள் வழங்கப்படும். வெற்றி வான்மகள் படை என்ற திட்டத்தின் கீழ் 50 பெண்களுக்கு ட்ரோன் வாங்க 50% மானியம். 100 பெண்கள் உட்பட தகுதியான 500 பேருக்கு ட்ரோன் பயிற்சி வழங்கவும் நடவடிக்கை. கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் புதிய உயர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி. புதிய கல்லூரிக்காக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பட்ஜெட் உரையில் முதல்வர் விஜயை புகழ்ந்த வேளாண் துறை அமைச்சர் வினோத். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை மட்டும் படிக்க அமைச்சருக்கு அறிவுறுத்திய சபாநாயகர். வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டில் அமைச்சர் உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது அவை மரபை அமைச்சர் வினோத் மீறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மரபை மீறி முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசியதாகவும் குற்றச்சாட்டு. அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்துக்கும் புதிய நம்பிக்கை அளிக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக முதல்வர் விஜய் பாராட்டு. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் பதிவு. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிதாக ஒன்றுமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாகவும் விமர்சனம். இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி முழு கடன் தள்ளுபடி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கு எந்த விதமான பதிலையும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாய் திறக்கிறது இல்லை. மேகதாது விவகாரத்தில் திமுக அதிமுகவை திருப்திப்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரக்கூடாது, முதல்வருக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது என திமுக செயல்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது முதல்வருக்கு ஆனால் விஜய் அவருக்கு பேர் கிடைச்சி விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு அதிமுக அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தில் அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவங்களை வச்சுதான் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. முந்தைய ஆட்சியைப் போலவே வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் தாவேக அரசும் நாடகம் நடத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னவாயிற்று என்றும் கேள்வி. விவசாயிகளை ஏமாற்றுகின்றதுமாக, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றுவதுமாக தேர்தல் நேரத்தில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்ல இந்த அறிவிப்பெல்லாம் எதுவுமே இடம்பெறல. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட். இவர்களும் கடந்த கால ஆட்சி போல வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை இன்றைய தினம் அரங்கேற்றிருக்கின்றார். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் மற்றுமொரு பெயர் மாற்ற நிகழ்வு என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். காவிரி படுகை விவசாயிகளுக்கு ஏதுமில்லாத வெற்று வேளாண் பட்ஜெட் என்றும் குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சியின் நல்ல திட்டங்களை தொடர்வது வழக்கம்தான். திமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் என்ற விமர்சனத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். ஒவ்வொரு திட்டங்களும், உணவு திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அரசு கொண்டு வந்தது. அந்தந்த திட்டங்களை அந்தந்த அரசு அடுத்த அரசு வர்றப்ப நல்ல திட்டங்களை எடுத்து அதை மீண்டும் அதை செயல்படுத்துறதும், தேவையில்லாமல் ஏதாவது ஒரு திட்டங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அதை மாற்றி அமைக்கும் விதத்திலும் நடக்கிறது நடைமுறை தான். பழைய பாத்திரத்தில் ஈயம் பூசிய விவசாயிகளின் காதில் பூ சுற்றிய வேளாண் பட்ஜெட். விவசாயிகளுக்கு எந்த பயனுமில்லை என்று காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு விமர்சனம். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். தமிழ்நாட்டின் நீர் தேவைக்கு 3 ஆறுகளின் இணைப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தல். சட்டமன்ற வளாகத்தில் உதயநிதி காரில் ஏற முயன்ற எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்தில் சுதாரித்துக் கொண்டு தனது காரில் ஏறி பயணம். அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோரோடு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்திப்பு. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் மூவரும் சந்தித்து ஆலோசனை. வீடு தேடி மதுபானம் வரும் என பரவும் தகவல் தவறானது என்று அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். ஆன்லைனில் முன்பதிவு செய்தாலும் கடையில்தான் வாங்க முடியும் என்றும் பதில். ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது பேமெண்ட் மெத்தட் தான் இது. முதலே பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் நடைமுறை இருந்ததாக அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. மதுபானங்களின் விலை உயராது என்றும் உறுதி.
இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா 2011 இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தேன். மதுபான விலைகள் ஏறாது. ஏன்னா இப்போ தெளிவாக சொல்கிறேன், எங்களுடைய நோக்கம் மதுபானத்தை விற்று அரசுடைய வருவாயை பெருக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. நிலம் கையகப்படுத்துதல் போன்ற காரணங்களால் தமிழகத்தில் 33 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களில் தாமதம். திமுக எம்பி ஆர் ராசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்துப்பூர்வமாக பதில். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்கிறதா அல்லது கைவிடப்படுகிறதா என மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. திட்டத்தை கைவிடுவது அல்லது தொடர்வது பற்றி தமிழக அரசிடமிருந்து தகவல் இல்லை என்று மத்திய அரசு பதில். SC/ST வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் அமல்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். சாணம், சர்க்கரை ஆலை கழிவு, விவசாய கழிவு, நகராட்சி கரிம கழிவுகளிலிருந்து எரிவாயு தயாரிக்க 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிய திட்டத்துக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். UPI பண பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை விதிகளில் திருத்தம் செய்தது மத்திய அரசு. UPI பரிவர்த்தனைகளுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. இந்திய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை துறையை அமெரிக்க நிறுவனங்களுக்கு திறந்துவிட முயல்கிறதா என்றும் கேள்வி. UPI பரிவர்த்தனைக்கு விதிக்கப்படும் கட்டணம் பொதுமக்களுக்கு அல்ல, வியாபாரிகளுக்குத்தான். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மக்களவையில் நிறைவேறியது வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா. விவாதமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றம். நாடு முழுவதும் சென்று மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிய கரப்பான் ஜனதா கட்சி திட்டம். நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் அபிஜித் தீப்கே அறிவிப்பு. ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்றதாக புகார். ராஞ்சியில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தை ஒளிரேற்றும்படி மாணவர்கள் பேரணி. தெலுங்கானா ரக்ஷணசீனா கட்சியின் தலைவர் கவிதா தலைமையில் சமூக நீதி மாநாடு. சமூக நீதி தெலுங்கானாவை உருவாக்க வேண்டுமென தீர்மானம். பிரதமர் மோடி 2026ஆம் ஆண்டில் இதுவரை 13 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற வகையில் 74,58,00,000 ரூபாய் செலவு. நாடாளுமன்றத்தில் அரசு தகவல். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2025இல் தற்கொலை சம்பவங்கள் அதிகரிப்பு. 80%த்திற்கும் அதிகமானோர் காவலர் மற்றும் தலைமை காவலர் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல். கலப்பட பால் தயாரிப்பில் ஷாம்பு உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுவது கவலைக்குரியவை. பால் விநியோகத்தில் டிஜிட்டல் கண்காணிப்பை கொண்டுவரவும் மகாராஷ்டிரா உணவுத்துறை வலியுறுத்தல். கேரளத்தின் ஆலப்புழாவில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ள நீர். சாலைகளை வெள்ளம் மூழ்கடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தராகண்ட் மலையக பகுதிகளில் நீடிக்கும் இடைவிடாத கனமழை. அடர் பனிப்போர்வையை போர்த்தியது போல மாறிய ருத்ரப்பிரயாக். ஜப்பான் நாட்டை நெருங்கும் வலிமையான டால்பின் புயல். நாளை அல்லது நாளை மறுநாள் கரையை கடக்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சிலி நாட்டில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் ஓடும் நிலையில் மக்கள் படகுகளில் பயணம். நிரம்பிய அணைகளில் இருந்து சீறிப்பாயும் தண்ணீர்.
கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டு செயலிழந்த ஸ்பேஸ் ராக்கெட்டின் ஒரு பகுதி நிலவு மீது மோதியதாக நாசா விஞ்ஞானிகள் தகவல். நிலவுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும், எனினும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் விளக்கம்.